ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஐ பிகம் a legend எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். கொஞ்ச நாளாவே காய்ச்சல் கொஞ்சம் அதிகமா இருந்தனால தான் ரெண்டாவது எபிசோட போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா எபிசோடையுமே கொஞ்சம் வேகமா ரிலீஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்றேன். இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா பாருங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா எபிக்குள்ள போவோம். டைரக்டா போய் காப்லின் லார்ட தாக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துல இருக்கிற விஷயத்த கண்டுபிடிச்சோன உடனே நீங்க தப்பிச்சு போவதுக்கு இதுதான் கரெக்டான சான்ஸ்னு அவ பார்த்து கத்துறத பார்த்தோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல இருந்துட்டு இருந்தானா கண்டிப்பா அவனுக்கு அது பிரச்சனையில தான் போய் முடியும்னு, நீங்க போற வழியில காப்லின்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா தாக்கிட்டு முன்னோக்கி போங்கன்னு ஆரியோவையும் கின்னியும் அங்க இருந்து போக சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நீ அவங்க கூட சேர்ந்து ஓடி போலையா, உன்னோட ஹெல்ப் ஒன்னும் எனக்கு தேவையே இல்லைன்னு ஆக்ரோஷமா போய் தாக்கிட்டு இருப்பா. ஆனா காப்லின் லார்டோட கையில வச்சிருக்கிற வெப்பனை அவளால சேதப்படுத்தவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீ தோக்குற மாதிரி தான் தெரியுது. இந்த வீக்லிங்க விடவும் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானவெல்லாம் கிடையவே கிடையாது. நான் உன்னை பத்தி சொல்லவே இல்லை, உன்னோட சோனை பத்தி தான் சொன்னேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளோட சோடு வெடிச்சு செதறிட்டு இருக்கும். இருந்தாலும் தான் கிட்ட இருந்த ஒரு டிராகனை பயன்படுத்தி டைரக்டா போய் காப்லின் லார்ட தாக்குறதுக்காக ஆக்ரோஷமா கிட்ட நெருங்கி போயிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி காப்லின் லார்டு அதோட வெப்பன் மூலமா தாக்குனதுல அவளோட டிராகர் அடிபட்டு தூரமா போய் விழுந்துட்டு இருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும் போது இனிமேல் நடக்க வேண்டிய எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோ சண்டைக்காக முன்னோக்கி வந்து நின்னுட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே காப்லின் லார்டு ஆக்ரோஷத்துல கத்திட்டு இருக்கும். நீ கொஞ்சம் ஓவராவே கத்திட்டு இருக்கேன்னு டீமன் கிங்கையே தோக்கடிச்சவனுக்கு காப்லின் கிங் ஏமாத்திரம் ஈஸியாவே அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். வெண்ணைய ஸ்லைஸ் பண்ற மாதிரி காப்லின் லார்ட தோக்கடிக்கிறத பார்த்து அது வரைக்கும் அவன் இவன் சொன்னவா, சார் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, நான் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஈஸ்டர்ன் பீஸ்ட்கின் ட்ரைபோட சீஃபா இருக்கிற டான்டனோட பொண்ணா இருக்கிற என்னோட பேரு சியா. என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு சாதாரண எஃப்ரங் அட்வென்ச்சரா தான் இருந்துட்டு இருக்கேன். எதுக்காக தேவையில்லாம போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அவனோட கார்டை எடுத்து காட்டிட்டு இருப்பான். அப்பதான் அவன் எஃப்ரங் அட்வென்ச்சர் சொல்ற விஷயமே அவளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். ஆனா அவன் அடிச்ச அடி எல்லாமே இடி மாதிரி இறங்கிச்சு. எஃப்ரங்க சேர்ந்த யாராலையும் இந்த மாதிரி பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை. அது ஒரு பெரிய கதை. சியா, உன்னோட ரேங்க் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? சார் நான் பி ரேங்க்ல இருந்துட்டு இருக்கேன். ஆனா உங்களோட பவரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை இங்க இருந்து போக சொல்லி நான் இந்த மாதிரி சொன்னதை பார்த்தா எனக்கே என்ன நினைச்சா ரொம்ப கேவலமா இருந்துட்டு இருக்கு. நான் ஒரு பிகினர் அட்வென்ச்சர் நினைச்சுதான் நீ அந்த மாதிரி பண்ண. அட்வென்ச்சரா இருக்கிற யாருனாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. என்னோட பேரு லாக். நான் ஒரு எஃப் ரேங்க் ரூக்கி அட்வென்ச்சரா இருந்துட்டு இந்த டேனலோட டீப்ல என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காப்லின் லார்டையே வீக்லிங்னு சொன்ன. அப்ப நான் காப்லின் லார்டை விடவும் ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் இதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ அமைதியா இருக்கும் போது எனக்கு நல்லாவே தெரியுது ஒரு ஸ்ட்ராங்கான எனிமி தான் அதுக்குள்ள இருந்துட்டு இருக்குன்னு. நீ எதுக்காகவும் என்கிட்ட எதையுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் நானே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சார் நீங்க எங்க போறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? காப்லினா இந்த இடத்துல இருந்து மொத்தமா அழிக்கிறதுக்கான கோஸ்டை எடுத்துட்டு தான் நான் இங்க வந்தேன். இப்ப அதை விடவும் ஒரு பயங்கரமான த்ரெட் இருக்குன்னு சொல்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பக்கத்துல இருக்கிற வில்லேஜஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னா அவங்களோட நலனுக்காக அது எந்த அளவுக்கு பயங்கரமான மான்ஸ்டரா இருந்தாலும் அதோட கதையை நான் கண்டிப்பா முடிச்சே ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மான்ஸ்டரை அவ்வளவு ஈஸியா உங்களால தோக்கடிக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள ஒரு வேம்பயர் லார்டு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. வேம்பயர் லார்டு நான் சொன்னேன், அதோட விட்டாலிட்டி எல்லாமே ஹையா இருந்துட்டு இருக்கும். பேட்ஸாவும் மிஸ்டாவும் மாறக்கூடிய பவர் அதுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த ஆப்போனன்ட் ரொம்பவும் டஃப்பான ஆப்போனன்ட் தான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காப்லின் லார்டையே உன்னால தோக்கடிக்க முடியாம திணறிட்டு இருந்த சியா, உன்னால வேம்பயர் லார்ட அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அதுக்காக அந்த மான்ஸ்டரை பார்த்து நான் பயந்து இங்க இருந்து ஓடி போகவே மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு நீ என்னனாலும் பண்ணிக்கோன்னு மான்ஸ்டர் கூட சண்டை போடுறதுக்காக அவன் அங்க இருந்து போயிட்டு இருப்பான். எதுக்காக நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? மாட்டேன்னு சொன்னாலே நீ சொல்லத்தானே போற. ஜெனரேஷனாவே எங்க ட்ரைபை சேர்ந்தவங்க வேம்பயரை வேட்டையாடுறது தான் எங்களோட முக்கியமான வேலையே. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க கூட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேம்பயர் கூட சண்டையில ஈடுபட்டு இருக்கும் போது வேம்பயரோட லார்டு அவனோட பவர் மூலமா எங்க அப்பாவை பயங்கரமா தாக்கிட்டான். அதனால வேற வழியே இல்லாம அங்கிருந்து நாங்க தப்பிச்சு ஓடி வந்துட்டோம். சீஃபோட பொண்ணா இருக்கிற நான் எங்க ட்ரைபோட பெருமைய மீட்டெடுக்க வேண்டியது என்னோட கடமை. பல மாசமாவே அதை எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருந்தேன். இங்க இருக்குன்னு சொல்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. உன்னோட ட்ரைபோட பெருமைய மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு தனிமையில வந்து உன்னை விடவும் பவர்ஃபுல்லா இருக்கிற மான்ஸ்டர் கிட்ட தோத்து சாவறது ஒண்ணும் அந்த அளவுக்கு ஈஸி
ஈஸியான விஷயமே கிடையாது. வேண்டான்னு சொன்ன நீ கேட்கவா போறேன்னு அவனோட எக்ஸாம் பிளேட் எடுத்து கொடுத்துட்டு நீ எதை நினைச்சு கவலைப்படாத, நான் ஓங்கி அடிச்சனா 10 டன் வெயிட்னு அவனோட பிளேட் எடுத்து அவன் கிட்ட கொடுத்துட்டு இருப்பான். வேம்பயர் லார்ட இத பயன்படுத்தி தோக்கடிக்கணும் தான் என்கிட்ட சொல்ல வரான். அதனாலதான் அவன் கையாலேயே சண்டை போடுவேன்னு என்கிட்ட பெனாத்திட்டு இருக்கானு அவங்க முன்னாடி வர்ற எல்லா மான்ஸ்டரையும் தோக்கடிச்சிட்டு முன்னேறிட்டு இருப்பாங்க. சார், நான் நினைச்சதை விடவும் நீங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்காவே இருந்துட்டு இருக்கீங்க. ஒரிஜினலாவே நான் ஒரு சாசரரா இருந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எரிக்கும் கோரனும் ஒன்னா சேர்ந்து மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட பவர் மூலமா தாக்கி அழிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டுற கூடாதுன்னு மேஜா இருக்கிற நம்ம ஹீரோ அவனோட பவர் மூலமா அவங்களுக்கு பேக்கப் பண்ணிட்டு இருக்க. இருந்தாலும் அவனும் ஒரு எஸ் ரேங்க் மேஜா தான் இருந்துட்டு இருப்பான். அதுலயும் 10 வருஷத்துக்கு மேல டைமென்ஷன் ரிஃப்ட்ல ஆயிரக்கணக்கான டீமன்ஸையும் டீமன் கிங்கி கூடயும் சண்டை போட்டனால அவனோட மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இப்ப நம்ம த்ரோன் ரூம்குள்ள போய் அட்டாக் பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு கதவை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு இருப்பாங்க. லட்சக்கணக்கான ஸ்கெலிட்டன்ஸுக்கு மத்தியில ஒரு பயங்கரமான வேம்பயர் லார்ட் ஒன்னு இருந்துட்டு இருக்க. பப்பிகள், என்னோட இடத்தை நீ கண்டுபிடிப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல. வேம்பயர் லார்டு, நீங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. இன்னைக்கு உன்னோட கதையை நான் முடிக்காம விடவே மாட்டேன். உங்க அப்பாவாலேயே என் மேல ஒரு சின்ன கீரல கூட போட முடியல. உங்க அப்பாவை விடவும் நீ ரொம்ப வீக்கா இருந்துட்டு இருக்க. உன்னால என்ன பெருசா எதுவுமே பண்ணதுக்கு வாய்ப்பே இல்ல. இதுல நீ என்ன டிஃபீட் பண்ண போறன்னு வேற சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே கேட்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியா இருந்துட்டு இருக்கு. நைட்டோட லாடா இருக்கிற என்னோட ஃபேன்ஸ் கிட்ட உன்னால நிலைச்சு நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த குட்டி காப்ளினோட கூட்டத்தை உன்னோட கண்ட்ரோல்ல வச்சுட்டு அட்வென்ச்சர்ஸ் எல்லாரையுமே இந்த இடத்தை வர வச்சு அவங்க எல்லாரையுமே சாப்பிடுறதான உன்னோட முக்கியமான நோக்கமே. ஹியூமன்ஸ் எல்லாருமே எப்பவுமே முட்டாளா தான் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா நீ பாக்கிறதுக்கு அந்த அளவுக்கு முட்டாள் மாதிரி தெரியல. என்னோட செர்வண்டா மாறதுக்கு உனக்கு எல்லா விதமான தகுதியும் அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. ஆனா பாப்பி, ஒரு ஹியூமனை இந்த இடத்தை கூட்டிட்டு வந்து நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப என்னோட வேம்பயர் பவரை பயன்படுத்தி அந்த ஹியூமனை என்னோட சர்வெண்டா மாத்ததுக்கான டைம் வந்துட்டுன்னு வேம்பயர் லார்டு அதோட பவரை நம்ம ஹீரோ மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பப்பிகள், நீ இப்போ என் கையால சாவ போறியா இல்ல உன்னோட ஃப்ரெண்டு கையில சாவ போறியான்னு சூஸ் பண்ணதுக்கான டைம் வந்துட்டுன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். யார் அவனோட சர்வெண்டா மாத்திட்டேன்னு நினைச்சானோ நம்ம ஹீரோ அடிச்ச அடியில பறந்து போய் விழுந்துட்டு இருப்பான். எதுக்காக என்னோட பவர் உன்கிட்ட வேலை செய்யவே இல்லை. ஏன்னா என்னோட மென்டல் டிபஃப் ஹை ரெசிஸ்டன்ட்ல இருந்துட்டு இருக்கு. வேம்பயர் லார்டா இருக்கிற என்னால இந்த உலகத்துல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு லெசர் வேம்பயரா தான் இருக்கணும். தேவையே இல்லாம உடனே நீ வேம்பயர் லார்டுன்னு கற்பனை பண்றத உடனே நிறுத்து. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்து அந்த மாதிரி சொல்லி இருப்பேன்னு ஆக்ரோஷமா தாக்க வந்துட்டு இருப்பான். ஒரு லெசர் வேம்பயரா இருந்தும் நீ நல்லா ஸ்பீடா தான் இருந்துட்டு இருக்கேன்னு ஆக்ரோஷமா மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு மிதி மிதிச்சிட்டு இருக்க. அடிபட்டு தூரமா போய் விழுந்துட்டு இருப்பான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னையே நீ நக்கல் பண்ணிருப்ப. உன்னை இன்னைக்கு நான் கொல்லாம விட மாட்டேன்னு அவனோட ஷேடோ பவர் மூலமா தாக்கிட்டு இருக்க. ஹீரோ உடனே அவனோட ஹை லெவல் மேஜிக் சர்க்கிள் அந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ணி அத ஸ்பிரிங் மாதிரி யூஸ் பண்ணி சூப்பர் ஸ்பீடா டைரக்டா போய் அவனோட ட்ரெயின் டச் மூலமா வேம்பயர் லார்டோட லைஃப் ஃபோர்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பான். உண்மையிலேயே நீ யாருன்னு அவனோட கதை முடிய போற நேரத்துல நான் ஒரு சாதாரண எஃப் ரேங்க் அட்வென்ச்சரா தான் இருந்துட்டு இருக்கேன். தேவையில்லாம போய் சொல்றத உடனே நிறுத்து. இனிமேல் உன்னோட ராத்திரியில உன்னால நிம்மதியா தூங்கவே முடியாது. என்ன நீ பகைச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு பேட்ஸா மாறி அங்க இருந்து தப்பிச்சு போவதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது உன்னை இங்க இருந்து தப்பிச்சு போவதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சியா ஆக்ரோஷமா வந்து அவனை ரீஜெனரேட் பண்ண முடியாம தாக்கிட்டு இருப்பான். சார், இந்த பிளேட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பிளேட் ரொம்ப ஷார்ப்பாவே இருந்துட்டு இருக்கு. அவனை நான் ஸ்லைஸ் பண்ணதுக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ ஒரு பவர் இதுல இருந்து வெளிப்பட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது உன்னோட கற்பனையா தான் இருக்கும். இது டீமன் கிங்கோட ஸ்வாடுன்னு கண்டிப்பா நான் அவகிட்ட சொல்லவே மாட்டேன். வேம்பயர் லார்ட தோக்கடிச்சனால அதுல இருந்து ஒரு கஸ்ட் மெட்டாலியனை உன்னை எடுத்துட்டு இருப்பான். இந்த கஸ்ட் மெட்டாலியனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் வேம்பயர் லார்டோட பாடியில இருந்து மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதிகமான ஹியூமன்ஸோட பிளட் உறிஞ்சி எடுத்த வேம்பயர் லார்டு கிட்ட மட்டும் தான் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கர்ஸ் இருக்கிற மெட்டாலியன் இருந்துட்டு இருக்கும். நீங்க என்ன தோக்கடிச்சிட்டீங்கன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. என்ன தோக்கடிச்சு நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனி உங்களோட வாழ்க்கையில நிம்மதியை அடையவே முடியாது. அந்த மெட்டாலியன்ல ஒரு பயங்கரமான போர்ட்டல் ஒன்னு இருந்துட்டு இருக்கு. அந்த போர்ட்டல் மட்டும் ஓபன் ஆச்சுன்னா ஆயிரக்கணக்கான டீமன் எல்லாமே டைமென்ஷன் ரிஃப்ட்ல இருந்து வெளியே வந்து இந்த உலகத்தையே மொத்தமா சுடுகாடா மாத்திரும். அதுல டீமன்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு பயங்கரமான அதர் டைமென்ஷன் சேர்ந்த டார்க் லார்டும் இருந்துட்டு இருக்கு. அந்த டைமென்ஷன் ரிஃப்ட்ல தான் ஏற்கனவே 10 வருஷமா ஆயிரக்கணக்கான டீமன்ஸும் டீமன் கிங் கூடயும் சேர்ந்து ஹீரோ சண்டையில ஈடுபட்டு இருப்பான். நம்ம ஹீரோ எரிக் கோரன் இவங்க 3 பேருமே டீமன் கிங்க தோக்கடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டலை பயன்படுத்தி தான் அவன் டைமென்ஷன் ரிஃப்ட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிருப்பான். டார்க் லார்டு மட்டும் இந்த உலகத்தை நோக்கி வெளியே வந்துட்டானா அதுக்கப்புறம் இந்த உலகமே சுடுகாடா மாறி ரொம்ப பயங்கரமான சூழ்நிலைக்கு மாறிடும். அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவனோட சுவாட பயன்படுத்தி மெட்டாலியனை 2 துண்டா மாத்தி அதோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். அப்போ அதுல இருந்து ஒரு கர்ஸ் எனர்ஜி ஒன்னு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். ஆனா அது எல்லாத்தையுமே அவனோட எக்ஸா பிளேட் மொத்தமா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்க. டைமென்ஷன் போர்ட்டல் ஓபன் ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ஏற்கனவே அங்க இருக்கிற டீமன்ஸ் எல்லாரோட கதையையும் முடிச்சிட்டேன். எனது டீமன்ஸ் எல்லாத்தோட கதையை முடிச்சிட்டேன்.
கண்டுபிடிச்சிட்டியா? உன் கையில ஒரு சோட் ஒன்னு இருந்துட்டு இருக்க. இந்த சோட நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆமா, இது டீமன் கிங்கோட சோடாச்சே. இந்த டீமன் கிங்கோட சோடு உன்கிட்ட எப்படி இருந்துட்டு இருக்கு? அப்புறம் நீ தான் அந்த கிரேட் சேஜ் லக்கான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வேம்பயர் லார்டோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். என்னது கிரேட் சேஜ் லக்கான்னு சியாக்கு அவன் மேல லைட்டா சந்தேகம் வந்துட்டு இருக்க. என்ன மன்னிச்சிரு, அந்த மெட்டாலியனை 2 துண்டா மாத்திட்டேன், பரவாயில்லைன்னு அந்த 2 பீஸையும் அவங்க எடுத்து ஆரியாவும் கிண்ணியும் கண்டிப்பா ரொம்ப கவலையில இருந்துட்டு இருப்பாங்க. நம்ம உடனே அந்த இடத்தை நோக்கி போயே ஆகணும். சார் லக்கு அவங்க நல்லா இருப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க என்னதான் எஃப்ராங்கா இருந்தாலும் அவங்க கிட்ட அதிகமான டேலண்ட் இருக்கனால அவ்வளவு சீக்கிரத்தில் அவங்கள யாராலையும் கொல்லதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இப்போ உங்களை லக்குன்னு தான் சொன்னேன், லாக்குன்னு சொல்லவே இல்லை. அப்புறம் நீங்க தானே அந்த கிரேட் சைண்டா இருக்கிற லக்கு. உங்களை நான் இந்த இடத்துல வச்சு பாப்ப நினைச்சு கூட பார்க்கல. அது ஒரு சீக்ரெட், யார்கிட்டயும் நீ சொல்லிடாத. என்னோட வாழ்க்கையில இனிமேல் இந்த சீக்ரெட்டை யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன்னு கிரேட் சைடு லக்க பார்த்த சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் நூத்துக்கணக்கான காப்ளின் ஜெம்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆரோன் கிட்ட போய் ஒப்படைச்சிட்டு இருக்க. நீ சேஃபா திரும்பி வந்ததை நினைச்சு பார்த்தா நல்லாதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்காக இவ்வளோ இதை கொண்டு வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நாங்க நினைச்சதை விடவும் அதிகமான காப்ளின்ஸ் கூட்டம் அந்த இடத்துல இருந்துச்சு. பி ரேங்க் அட்வென்ச்சரா இருக்கிற சியா தான் அதை எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா. அந்த ஜாப் எந்த அளவுக்கு கஷ்டமானதுன்னு அக்யூரேசியா நாங்க செக் பண்ணாம உங்களை அந்த மாதிரி ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி அனுப்புனதுக்கு கில்டு சார்பா என்ன மன்னிச்சிருங்கன்னு அவ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. லாக் கிரேட் சைட் லக்கு கிட்ட உடனே வந்து நீ ப்ரே பண்ணு. இவரோட ப்ரொடெக்ஷன் நம்ம கூட இருந்தனாலதான் நம்மளால சேஃபாவே இந்த ஜாபை விட்டு கம்ப்ளீட் பண்ணி வர முடிஞ்சிச்சு. என் கிட்ட என்னையே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, இதுதான் பெரிய கொடுமை சொல்லுவாங்கன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. திருப்பியும் சான்ஸ் கிடைச்சா நம்ம இன்னொரு வாட்டி மீட் பண்ணுவோன்னு ஆரியோவும் கின்னியும் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. என்னோட ட்ரைபோட பெருமையை திருப்பியும் மீட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு உங்ககிட்ட நான் திருப்பியும் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சியா வேம்பயர் பத்தி இருக்கிற இன்ஃபோ ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்சா கொஞ்சம் எனக்கு கூட ஷேர் பண்ண முடியுமா? 10 வருஷமா பீஸ் அடையதுக்காக தான் பயங்கரமான டீமன்ஸ் கூட சேர்ந்து சண்டையில நான் ஈடுபட்டேன். இப்போ அந்த பீஸையே கெட்டு போற அளவுக்கு ஒரு டார்க் கிளவுட் வரப்போகுதுன்னு சொல்ற விஷயம் எல்லாருமே கேட்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு. அதனால அதை பத்தி நான் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வேம்பயர் லார்ட பத்தி இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே லார்ட் மோர்டன் கிட்ட போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதானே. நீ கோர்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? அட்வென்ச்சர் கில்ட நோக்கி போய் உன்னோட கொஸ்டின் நீ ரிப்போர்ட் பண்ண போறது கிடையாதா? கில்டு மாஸ்டர் கிட்ட போய் எல்லா ஸ்டோரியையும் வெளாவரியா சொல்லி வெரிஃபை பண்ணதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். ஆனா இப்போ ரொம்ப ராத்திரி ஆயிட்டனால அதை நான் நாளைக்கு காலையில போய் பண்ணிக்கிறேன்னு அந்த மெட்டாரியன்ல ஒரு பகுதியை மட்டும் வச்சுட்டு இன்னொரு பகுதியை லார்ட் மவுண்டன் கிட்ட போய் நீங்க வேம்பயர் லார்ட பத்தி கேட்கும் போது இதுவே ப்ரூஃபா இருக்கும்னு எடுத்து கொடுத்துட்டு உங்களை நான் அப்புறமாட்டி பார்க்க அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. உடனே வந்துடுறேன்னு சொல்லி வெளியே போயிட்டு 3 நாள் கழிச்சு திரும்பி வந்துட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே இந்த மாதிரி நீ ஏமாத்திட்டு போயிருப்ப. உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு கோரன் பார்த்து கத்திட்டு இருக்க. இவன் என்னமோ எங்க அம்மா மாதிரி 3 நாள் ஆனதுக்கே இப்படி கத்திட்டு இருக்கானே. ஏற்கனவே ஆயிரக்கணக்கான டீமன்ஸையும் டீமன் கிங்கையும் தோக்கடிச்சக்கு அப்புறம் எல்லா கதையும் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தனா இப்ப புதுசா டார்க் கிளவுட்னு சொல்லிட்டு ஒரு புது பிரச்சனை ஒண்ணு வந்திருக்கு. இந்த மெட்டாலியனை பத்தி இருக்கிற இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்சி மூலமா நான் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்றேன். இத பார்க்கும்போது ஒரு கால்குலம் இல்ல மித்தியலால செய்யப்பட்ட மாதிரி தெரியுது. சாசரரா இருக்கிற உனக்கு இத பத்தி தெரியாதா? எனக்கு அதை பத்தி பெருசா தெரியாது. ஆல்கெமிஸ்டா இருக்கிற யார்கிட்டயாவது இத பத்தி கொடுத்தா இது எந்த மெட்டலால ஆனதுன்னு நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். லாக் ரூக்கி அட்வென்ச்சர் எல்லாரையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி வெளியே கொண்டு வந்ததுக்கு கில்டு மாஸ்டரா உன்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எதையும் நினைச்சு நீ கவலைப்படாத, ஃப்ரீயா விடு. எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கும் போது கதவை திறந்து பார்த்தனா சேலிஸ் அந்த இடத்துல நின்று எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுட்டு கோபத்தில் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. இவ யாரு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவதான் என்னோட பொண்ணு சீலிஸ். அவளுக்கு 15 வயசு ஆயிட்டு இருக்கு. டைமென்ஷனல் ரிஃப்ட்ல இருந்து நம்ம சண்டை போடும்போது உன் பொண்ணுக்கு உன்னோட ஃபேஸே ஞாபகம் இருக்காதுன்னு சொன்னீல, அது இவ தானா? அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்கலன்னு இதை பார்த்தாலே எனக்கு நல்லாவே புரியுது. அவ அட்வென்ச்சரா ஆகணும்னு ஆசைப்பட்டா, அது வேண்டான்னு சொன்னனால என்னையே அவ பிடிக்காம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக நீ வேண்டான்னு சொன்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? நார்மலாவே என்னை மாதிரியே அவகிட்ட திறமை இல்லாம அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம பி ரேங்க் எபிலிட்டியோட தான் இருந்துட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு குழந்தையா இருக்கிறனால என்னோட வைஃப் கிட்ட கேட்டுட்டு எல்லாத்தையுமே முடிவு பண்ணலாம் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப என்னோட வைஃப் பக்கத்து கண்ட்ரியில ட்ரிப்புக்கு போயிருக்கறனால அவ வந்தக்கு அப்புறம் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் ஒரு நல்ல முடிவை நான் எடுத்தே ஆகணும். ஃபாதரா இருக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. லக் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான ஃபேவர் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட பொண்ணு சீலிஸுக்கு 15 வயசு ஆயிட்டு. இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் 15 வயசு ஆகுதோ அவங்களோட பேரண்ட்ஸோட பெர்மிஷன் இல்லாமயே அவங்களால அட்வென்ச்சரா ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அப்படி ஒரு சூழ்நிலை மட்டும் வந்துச்சுன்னா அவ அட்வென்ச்சர் போகும்போது அவ மேல ஒரு கண்ணு வைக்க முடியுமா? அவன் அசால்ட்டா அவன் மேல ஒரு கண்ணு வைன்னு சொல்லிட்டான். ஆனா அவ பாக்குற பார்வையை பார்த்தா கண்ணாலேயே என்ன குத்தி கொன்றுவ போல இருக்கு. இவன் இந்த அளவுக்கு முறைக்கிற அளவுக்கு நான் பெருசா அவகிட்ட எதுவுமே பண்ணவே இல்லையேன்னு அவன் பாத்துட்டு இருக்க. சாப்பாடையே பார்க்காத மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையுமே வேக வேகமா எடுத்து விழுங்கிட்டு இருக்க. அப்ப சீலிஸ் அந்த இடத்தை நோக்கி வந்து எங்க அப்பாவுக்கு கள்ள தொடர்புல பிறந்த பையன் தானே நீன்னு அவனை பார்த்து சொல்றத பார்த்தோம்.
உடனே மொத்தமா அங்க இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பாய்.